ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு மேத்ஸ் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.2ல் உள்ள ஃபஸ்ட்டு 4 சம்ஸுக்கு சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n 4 பவர் n கேன் end வித் த டிஜிட் 6. இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ இதுக்கு சொல்யூஷன் எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு 4 பவர் என்னன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுறேன், 4 பவர் 1 என்ன வேல்யூன்னு பார்க்குறேன். 4 பவர் 2 என்னுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்துட்டு வரேன். 4 into 4. What is the value? 60. அடுத்தாப்புல 4 power 3. So 4 into 4 into 4. என்ன கிடைக்கும்? 64 கிடைக்கும் இல்லையா? அடுத்தாப்புல 4 power 4. 4 into 4 into 4 into 4. பாருங்க, 4 4s are 16. 16 into 6 256 இல்லையா? இதுதான் ஆன்சர். இப்போ இப்படி போய்கிட்டே இருக்குது. இப்போ யூனிட் டிஜிட்லாம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு 4 கிடச்சிச்சு, அடுத்தது 6, அடுத்தது 4, அடுத்தது 6. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? 4 பவர் ஆட் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. 4 பவர் ஈவன் அப்படி வந்துச்சுன்னா 6 கிடைக்குது. இப்போ நமக்கு 4 பவர் n என்னவா இருக்கணும்னு கேட்குறாங்க. கேன் end வித் த டிஜிட் 6. அப்போ அந்த n என்னவாக இருக்கணும்? ஈவன் நம்பராக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் எழுதினா போதும். 4 பவர் n கேன் end with the digit 6 if n is even. அவ்வளோதான். இப்போ எக்ஸசைஸ் 2.2ல செகண்ட் சம். If m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5. இதெல்லாம் சிம்பிளாக ஆன்சர் சொல்லிடலாம். பார்ப்போம். சொல்யூஷன் எழுதிக்குவோம். 2 பவர் n சொல்லிட்டாலே அது எப்பயுமே எப்படியா தான் இருக்கும். எந்த வேல்யூஸ் போட்டாலும் இட் இஸ் அன் ஈவன் நம்பர். 2 பவர் n இஸ் ஆல்வேஸ் an even number. ரைட்டா? அதே மாதிரி 5 பவர் m என்னவா இருக்கும்? 5 பவர் m is always an odd number. என்னவா இருக்கும்? ஆட் நம்பராக தான் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், சின்ன பிள்ளையிலேயே படிச்சிருக்கோம். ஒரு ஈவன் நம்பரோட நீங்கள் எந்த நம்பரை பெருக்கினாலும் சரி, எனி நம்பர் இன்ட்டு ஈவன் நம்பர் எகெயின் என்னவா தான் இருக்கும்? ஈவன் நம்பர். ஸோ இப்போ அதை எழுத போகிறோம். எனி நம்பர் இன்ட்டு ஈவன் நம்பர் இஸ் எகெயின் என்னதான்? ஈவன் நம்பர். ஸோ அப்போ நமக்கு வந்து 5ல் எண்ட் ஆகுமான்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர் 5ல் எண்ட் ஆகாது. தர்ஃபோர் ஆன்சர் எழுத போகிறோம். 2 பவர் n into 5 பவர் m cannot end with 5. 5ல் எண்ட் ஆகாது. ரைட்டா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இது வந்து எக்ஸசைஸ் 2.2ல தேர்ட் சம். ஃபைண்ட் த HCF ஆஃப் 25 25 25 கொடுத்துருக்காங்க. 36 36 36ன்னு கொடுத்துருக்காங்க. பெரிய நம்பராக இருக்குது. நம்ம வந்து வழக்கமாக என்ன பண்ணோம்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் பயன்படுத்துவோம், அல்லது டிவைட் பண்ணி போடுவோம். இப்போ இது ரெண்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு பார்ப்போம். ஏன்னா இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. அது என்ன சார் சிம்பிள் மெத்தடுனா, பேர்டனாக நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ இதை பாருங்களேன். 25 25 25 ஈக்குவல் டு எழுதிக்கிறேன். 36 36 36 இதையும் எழுதிக்கிறேன். ஸோ நான் இப்போ இங்கே டிவைட் பண்ணி காட்டுறேன். எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்களேன். 25 25 25 இதை 25ஆல் டிவைட் பண்ணுறேன். அதானே ரிப்பீட் ஆகுது. ஸோ 125 இஸ் 25, இங்கே போகாது 0. 125 இஸ் 25, 0 125. ரைட்டா? இப்போ இந்த 25 மட்டும் பாருங்கள். 25 எடுத்துக்கிட்டு அதை நான் டிவைட் பண்ணுறேன். 5, இங்கே என்ன கிடைக்குது? 5. அவ்வளோதான். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். இங்கே 5 into 5 into 1 0 1 0 1. அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள். 36 36 36 இதையும் அதே மாதிரி பண்ணி பார்ப்போமா? 36 36 36 பேட்டர்ன் என்னது? 36 தான். அதனால் அதால் டிவைட் பண்ணுறேன். இங்கே 1 அடுத்து போகாது 0, 1 அடுத்து போகாது 0 1. இப்போ போன சம்மில் பண்ண மாதிரியே 36 மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போம்.
36 divided by 2, 18 divided by 2, 9 divided by 3, 3. அதோட நிப்பாட்டிக்கும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னு பாருங்க. இங்கே 2 into 2 into 3 into 3 into 10101. இப்போ இது ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் 10101 தான் இருக்குது, இங்கேயும் அதே தான் இருக்குது. அப்போ ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். HCF ஈக்குவல் டு 10101. இந்த கொஸ்டினை 2 மார்க்கில் கேட்கறதுனால நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ரைட்டா? சரி, அடுத்தாப்புல நம்ம அடுத்த சம் போக போகிறோம். அடுத்து நம்ம எக்ஸசைஸ் 2.2ல் இந்த சம் போடுறோம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை நிறைய பேர் ரெகுலராக 2 அப்புறம் 3 டிவைட் பண்ணி போடுவாங்க. அப்படி போடாமல் ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்களேன், இதுக்கு வந்து சொல்யூஷன் 13824 அப்படிங்கிற நம்பரை நான் இப்படி எழுதிக்கிறேன். 24 கியூப். 24 கியூப்னு எப்படி சார் எழுதிக்கிட்டீங்கன்னா, லாஸ்ட்டில் 24ல் முடியுதுல பாருங்கள். 24னுடைய ஆட் பவர்ஸ் எல்லாமே 24ல் தான் முடியும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, எந்த நம்பர் வேணாலும் எடுத்து 24னுடைய ஆட் பவர்ஸ்லாம் திரும்ப எதில் தான் முடியும்? 24ல். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தப்ப இந்த 24ஐ டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். 24 டிவைடட் பை 2, 12 டிவைடட் பை 2, 6 டிவைடட் பை 2, 3 இல்லையா? அப்போ நான் இங்கே என்ன எழுதுறேன்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு 2 into 2 into 2 into 3 பவர் என்னது 3. ரைட்டா? இப்போ நம்ம பவர் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். 2 power 3 into 2 power 3 into 2 power 3 into 3 power 3. ரைட்டா? இப்போ எல்லாமே பேஸ் இங்கே 2 காமனாக இருக்குது. அப்போ மேலே பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 power 3 + 3 + 3 அப்போ என்ன கிடைக்கும்? 2 power 9 into 3 power 3. ரைட்டா? இப்போ இது எதுக்கு ஈக்குவல்? 1384ங்கிறது 2 power A into 3 power Bக்கு ஈக்குவல். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக 2 power A இருக்குது, 2 power 9. 3 power B இருக்குது, 3 power 3 இருக்குது. அப்போ A என்னது 9, B is equal to 3. ரைட்டா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக போடலாம். இந்த கணக்கு 2 மார்க்கில் கேட்கறதுனால நம்ம இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். 24 கியூப்னு எழுதுறதா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின்ஸுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.